एक और बार हम नेहेमिया के चौथे अध्याय में अध्ययन करेंगे। இன்னொரு முறை நாம் நெகேமியாவினுடைய 4ஆம் அதிகாரத்திலிருந்து தியானத்தை மேற்கொள்ளலாம். शत्रु के युक्तियों के बारे में हम थोड़ा देख रहे थे। சத்துருக்களுடைய திட்டங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். शत्रु काम को नष्ट करने के लिए किस प्रकार कोशिश उसको हम समझ रहे हैं। சத்துருக்கள் எப்படி வேலையை முழுவதுமாக நஷ்டப்படுத்தும்படியாக கிரியை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்து வருகிறோம். वे पहले टट्टा करते हैं, जलते हैं। முதலாவது அவர்கள் கேலி அல்லது நிந்திக்கிறார்கள், திரும்ப அவர்கள் எரிச்சல் ஆகிறார்கள். और जब किसी मनुष्य के अंदर जलन के आत्मा होता है, எந்த ஒரு மனிதனுக்குள்ளே எரிந்து விழக்கூடிய ஒரு ஆவி கிரியை செய்கிறதோ वो उसके आत्मा का ताकत दूसरों के ऊपर असर करता है। அந்த ஆவியினுடைய வல்லமையானது மற்றவர்கள் மேலே முழுவதுமாக தாக்குதலை ஏற்படுத்துகிறது. बातों को थोड़ा अच्छे से समझ लीजिएगा। காரியங்களை கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். मनुष्य किसी दूसरे के देख के जब जलने शुरू करता है, ஒரு மனிதன் இன்னொருவனை பார்த்து எரிச்சல் அடைய ஆரம்பிக்கும் போது उसके अंदर के उस डाल की आत्मा दूसरों को छूने का ताकत रखता है। அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த பொறாமையின் குணமானது மற்றவர்கள் மேலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை பெற்றதா இருக்கிறது. इसलिए बाइबल बतलाती है ढाल के विरोध में कौन खड़ा रह सकता है। இது நிமித்தமாகத்தான் வேதம் சொல்கிறது பொறாமைக்கு விரோதமாக யார் நிற்க முடியும். किसी के अंदर किस अच्छी बातों को, अच्छे गुणों को, अच्छी वस्तुओं को देखने से किसी के दिल में जो जलन उठता है, उसका आत्मा वो दूसरे को अटैक करने की ताकत रखता है। யாரோ ஒருவருடைய நலமான காரியங்களை, நன்மையான காரியங்களை, நல்ல குணங்களை பார்த்து யார் ஒருவன் முழுமையாக பொறாமை கொள்கிறானோ அவனுடைய அந்த வல்லமையானது அவர்கள் மேலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. इसी को हिंदुस्तान में कहते हैं दृष्टि लग गया, कन दृष्टि हो गया करके कहते हैं। இதை வைத்து தான் இந்தியாவில் சொல்லுவாங்க கண்ணு பட்டுட்டுன்னு சொல்லுவாங்க. इसलिए ट्रक के पीछे लिखे रहते हैं, क्या लिखे रखे हैं, बुरे नजर वाले तेरा मुंह काला, वो लिखने से वो खत्म कर देते हैं करके सोचते हैं। இது நிமித்தமாகத்தான் லாரிகளுடைய ட்ரக்குக்கு பின்னால எழுதி வைத்திருப்பாங்க, தவறாய் பார்க்கிறவர்களே உங்களுடைய முகமெல்லாம் கருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதி இருக்கிறார்கள். और लेकिन जरूर उसमें सच्चाई पाई जाती है, लेकिन वो शैतान अपने तरीका से उसको इस्तेमाल करता है. அதிலே உண்மையும் கூட காணப்படுகிறது தான், ஆனால் சாத்தான் தன்னுடைய வழியிலே அதை அகப்படுத்திக் கொண்டு அவன் கிரியை செய்கிறார். इसलिए घर के सामने एक फोटो टांग देता है, இது நிமித்தமாக வீடுகளுக்கு முன்பதாக ஒரு படத்தை மாட்டி வைத்து விடுகிறார்கள். नया घर बनाते हैं तो एक कोहड़ा को बांध के लगा देते हैं. ஒருவேளை புதிய வீடு கட்டுவார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு பெரிய சட்டியங்காயை மாட்டி தொங்க விடுவார்கள். और यहाँ एक नींबू का टांग देता है, அல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை அங்கே கோர்த்து தொங்க விடுவார்கள். एक बच्चा अच्छा सुंदर है तो उसको एक काला दाग को यहाँ लगा देते हैं. பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய அந்த வெண்மையான முகத்துல ஒரு கருப்பு புள்ளியை வச்சு விட்டுருவாங்க. इस प्रकार लोग उसको रोकने के लिए कोशिश करते हैं, जो हिंदू संप्रदाय में पाया जाता है. இந்து சம்பிரதாயத்திலே இப்படி காணப்படுகிற இந்த காரியத்தை வைத்து ஜனங்கள் அப்படி தடை செய்யலாம் என்று சொல்லி நினைத்து செய்கிறார்கள். लेकिन उसमें एक बात सच्चा है कि किसी मनुष्य का डार जलन दूसरों को छूने का ताकत रखता है. ஆனால் அதுல ஒரு காரியம் உண்மையா இருக்கிறது, யாரோ ஒருவருடைய எரிந்து விழுகக்கூடிய அல்லது பொறாமையின் ஆவியானது மற்றவர்களை தொடக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறது. लेकिन उसके रोकने के लिए जो तरीका हम लोग अपना, हमारे देश के लोग अपनाते हैं, वो गलत है. ஆனால் அவைகளை நிறுத்தும்படியாக நம்முடைய தேசத்தார் செய்கிற அந்த பிரயாசங்கள் இருக்கிறதே, முறை இருக்கிறதே, அவைகள் தவறாயிருக்கின்றன. यहाँ नेहेमिया के साथ वही बात हुई. இங்கே நெகேமியாவோடு கூட அந்த காரியம் தான் நடந்திருக்கிறது. सनबलात तोबिया के लोग उसके भीतर जलने लगे, சன்பல்லாத்தும் இன்னும் தொபியாவும் சேர்ந்து அவர்களுக்குள்ளே எரிந்து விழுந்தார்கள், क्रोध करने लगे, கோபப்பட்டார்கள். उसी के चलते वो टट्टा करते थे. இது நிமித்தமாக அவர்கள் நிந்தித்தார்கள். वो जो है लोगों के दिल में एक डिप्रेशन को, डिस्करेजमेंट को लाता है. அந்த காரியமானது ஜனங்களுக்குள்ளே ஒரு டிப்ரெஷனையும் ஒரு டிஸ்கரேஜ்மென்ட்டையும் கொண்டு வந்தது. वो थक जाते हैं, அவர்கள் களைத்து விடுவார்கள். क्या काम हुआ थोड़ा देखिएगा. என்ன அங்கே நடந்திருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம். 4 अध्याय 4ஆம் அதிகாரம் 10वां पद. 10ஆம் வசனம். परंतु यहूदी कहने लगे, ढोने वालों का बल घट गया और मिट्टी बहुत पड़ी है, इसलिए सरपना हमसे नहीं बन सकती.
क्या कहते थे पहले? हाँ, ये हम इस अच्छे काम में हाथ लगाएंगे कहते थे। முதலாவது இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆம், எல்லோரும் வாருங்கள், நாம் இந்த நல்ல வேலைக்காக கை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 6 पद में लिखा है कि लोग काम करने के लिए बहुत दून लगाए हैं, 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலா இருந்தார்கள். परंतु ये जलन की बात इनके ऊपर पड़ने के चलते वहां पर एक प्रकार का गलत विचार लोगों के दिल में बैठ रहा है। ஆனால் இங்கே எரிச்சலினுடைய ஆவி அவர்களுக்குள்ளே வந்து விழுவதினாலே ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான தவறான எண்ணம் எழும்புகிறது. अभी तक जो काम बड़ा काम था उसको देखने समय उन्होंने कहा हाँ हम लोग जल्दी कर लेंगे, இதுவரைக்கும் பெரிய பெரிய வேலைகளை பார்த்தவர்கள் சொன்னார்கள், நாம் சீக்கிரத்திலே இவைகளை முடித்து விடுவோம் என்று சொன்னவர்கள், हम लोग मिलके काम करेंगे जल्दी हो जाएगा। நாம் எல்லோரும் இணைந்து செய்வதனாலே இது சீக்கிரம் முடியும் என்று சொன்னவர்கள். लेकिन एक आत्मिक अटैक, एक स्पिरिचुअल अटैक आने के चलते वे अभी का उसी काम को अभी देख रहे हैं, हमारा बल घट रहा है, काम भी बहुत है, मिट्टी भी बहुत पड़ा है, हम ये कर नहीं सकते हैं करके उस दशा में पहुंच जाते हैं। ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம் வந்ததினாலே, ஒரு அட்டாக் வந்ததினாலே அவர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? பலன் குறைந்து போகிறது, மண்மேடுகள் மிச்சமாக இருக்கிறது, நாம் இதை கட்டக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். बातों को थोड़ा ध्यान से सुनिएगा। காரியங்களை கவனித்து கேளுங்கள். कोई आदमी बहुत उत्साह के साथ काम करने के लिए अपने को सौंपता है, சிலர் உற்சாகமாய் வேலை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம், बहुत फुर्ती के साथ काम में लगे रहता है அதிக தீவிரமாக வேகமாக வேலையில ஈடுபட்டு இருக்கலாம். और कहता होगा मैं करके दिखाऊंगा, அவன் சொல்லி கொண்டு வருவான், நான் இதை செய்து காண்பிப்பேன். लेकिन ऑल ऑफ अ सडन अचानक उसके ऊपर एक आत्मिक संघर्ष जब चले आता है, ஆனால் திடீரென்று சொல்லி அவன் மேல ஒரு ஆவிக்குரிய யுத்தமாகிய போராட்டம் வரும்போது वो देख नहीं पाता उसको, அவன் அந்த காரியத்தை பார்க்க கூடாதவனா இருக்கிறான். क्योंकि सामने कुछ दिखाई नहीं पड़ता है। ஏனென்றால் அவனுக்கு முன்பதாக ஒன்றுமே காண முடியவில்லை. ये अटैक उसके आत्मा में होता है। ஏனென்றால் அந்த தாக்குதல் ஆவிக்குள்ளே நடக்கிறது. आत्मा जब अटैक में चले आता है उसका दृष्टिकोण में परिवर्तन आ जाता है। ஆவிக்குள்ளே இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கும் பொழுது அவனுடைய பார்வையிலேயே வித்தியாசம் வருகிறது. हम नहीं कर सकेंगे, நான் செய்ய முடியாது, बेकार हम परिश्रम कर रहे हैं, தேவையில்லாம நான் இங்க உழைச்சிக்கிட்டு இருக்கேன், ये हमसे नहीं हो सकता है, இது என்னால முடியாது, बहुत बड़ा काम है, பெரிய வேலையா இருக்கே, हमारा बल भी घट रहा है, எங்களுடைய பலனும் குறைஞ்சு போகுது, इसी में आ जाता है। இப்படித்தான் அவன் சொல்லுகிறார். कई लोग इस प्रकार की बात में पड़ जाते हैं। அநேகர் இப்படிப்பட்ட காரியத்தில் வந்துகிறார்கள். तमिल में एक कहावत है, தமிழிலே ஒரு இப்படி சொல்லுவார்கள், புதிய துடைப்பம் கொஞ்ச நாளைக்கு நல்லா பெருக்கும், नई झाड़ू जो है कुछ दिन के लिए झाड़ू करेगा, अच्छा से झाड़ू करेगा। नया झाड़ू जो कुछ दिन नया है कि अभी उत्साह के साथ है, अभी नया नया आया है, बहुत दूर दूर करता है, लेकिन कुछ दिन के बाद देखिए ना, புதிய ஆளு இப்பதான் வந்திருக்கிறா, நல்லா ஓடி ஆடி அங்கே எங்கேயும் உழைக்கிறா, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, हम लोग भी ऐसे ही थे, நாங்களும் அப்படித்தான் बहुत उत्साह से काम करते थे, உற்சாகமா வந்த போதெல்லாம் வேலை செஞ்சோம், बहुत मन लगा के काम करते थे, ரொம்ப மனசு வச்சுலாம் ஊழியம் செஞ்சோம், अरे धीरे धीरे वो भी मिट जाएगा, மெதுமெதுவா அதுவும் குறைஞ்சிட்டு போயிரும்பா। ये एक स्पिरिचुअल अटैक है, இது ஒரு ஆவிக்குரிய தாக்குதல்। बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, धर्मी जन का रास्ता दोपहर तक जाने का सूरज के समान बढ़ते जाता है। நீதிமானுடைய வழி இருக்கிறதே, அங்கே சூரியன் அங்கே மேலே எழும்புகிறது போல அவனும் எழும்பிக் கொண்டே இருப்பானா, वो उसका कम नहीं होता है। அதிலே ஒருபோதும் குறைவே இருக்காது। मैं अपने बारे में कह सकता हूँ, நான் என்னை குறித்து சொல்ல முடியும், मैं बिहार में आके 39 साल हो रहा है, நான் பீகாருக்கு வந்து 39 வருடங்கள் முடிந்து விட்டன, मेरा उत्साह घटा नहीं है, எனக்குள்ளே உற்சாகம் குறையவில்லை, मेरा दर्शन घटा नहीं है, தரிசனத்திலே குறைவு இல்லை, बल्कि बढ़ते जाता है। ஆனால் அவைகளை தாண்டி அது கூடிக்கொண்டே இருக்கிறது। क्यों? ஏன்? मैं इस स्पिरिचुअल अटैक को समझता हूँ, நான் இந்த ஆவிக்குரிய தாக்குதலை புரிந்திருக்கிறவன், उसको विरोध में मैं प्रार्थना करके उसको समाप्त कर लेता हूँ। அதற்கு விரோதமாக ஜெபித்து அவைகளை முடித்து வைத்து விட்டேன்। नेहेमिया इस बात को जानता था, इसलिए उसने लोगों से प्रार्थना कराया, நெகேமியா அந்த காரியங்களை அறிந்ததினாலே அவன் ஜனங்களை ஜெபிக்க செய்கிறான்। और पढ़िएगा 9वां पद, 9ஆம் வசனத்தை வாசியுங்கள்। परंतु हम लोगों ने अपने परमेश्वर से प्रार्थना की और उनके डर के मारे उनके विरुद्ध दिन रात के पहरुए ठहरा सुनिए, दिए। प्रार्थना करने के लिए अपने को सौंपे हैं सब लोग, எல்லோரும் இந்த வசனத்தின்படி ஜெபத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்। आत्मिक
संघर्ष को सामना करने के लिए प्रार्थना का हथियार हुई इस्तेमाल कर सकता है। ஆவிக்குரிய போராட்டத்தை மேற்கொள்வதற்காக ஜெப ஆயுதத்தை தான் பயன்படுத்த முடியும். कोई दूसरा उपाय नहीं है, வேறு ஒரு வழியும் இல்லை. क्योंकि देखने के लिए कुछ नहीं मिलता है। ஏனென்றால் வெளியில பார்ப்பதற்கு ஒண்ணுமே தெரியாது. आपको मालूम नहीं क्यों अचानक सुस्तीपन है हमारे जीवन में। உங்களுக்கே தெரியாது ஏன் திடீரென்று சொல்லி எனக்குள்ள இப்படி ஒரு சோம்பல் ஆகிவிட்டேன். अच्छा खाता हूँ, நல்லா சாப்பிடுகிறேன், अच्छा सोता हूँ, நல்லா தூங்குகிறேன், लेकिन सुस्ती सुस्ती लग रहा है। ஆனால் எனக்குள்ள ஒரு விதமான சோர்வு சோம்பல் வருகிறது. मन किसी में नहीं बैठ रहा है। மனசு எதுலயும் பிடிக்க மாட்டேங்குது. क्यों? ஏன்? ये आत्मिक संघर्ष है। இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். आत्मिक संघर्ष को आत्मिक तवर से ही आप सामना करना है। ஆவிக்குரிய போராட்டத்தை ஆவிக்குரிய பிரகாரமாகவே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். लेकिन जब शत्रु इसको पहचान लेता है, ஆனால் சத்துரு இதை புரிந்து கொள்ளும் போது तरीका का अपना लेता है, அவன் தன்னுடைய முறையை மாற்றி எடுத்துக்கொள்கிறான். अभी क्या करता है? இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? डर को पैदा करने के वातावरण को लाता है। பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சூழ்நிலையை அவன் கொண்டு வருகிறான். सनबलात तोबिया क्या करने लगा? சன்பலாத்தும் தொபியாவும் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? वे कहने लगे, அவர்கள் சொன்னார்கள், अचानक उनके ऊपर हम लोग जाके भिड़ेंगे, திடீரென்று போய் நாம் அவர்கள் மேலே போய் விழுவோம், उनको काम रोकने के लिए उनको खत्म कर डालेंगे। அவர்கள் மேலே அப்படி செய்து அந்த வேலைகள் எல்லாம் தடை செய்ய முயற்சி எடுப்போம். इस बात को वे किस तरीका से नेहेमिया और उसके लोगों के पास पहुंचा रहे हैं? இந்த காரியத்தை நெகேமியாவுக்கும் நெகேமியாவுடைய ஜனங்களுக்கும் எப்படி அங்கே கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். 11 और 12 पद को पढ़िएगा। 11, 12 वசனங்களை வாசியுங்கள். हमारे शत्रु कहने लगे, हाँ, जब तक हम उनके बीच में न पहुंचे हाँ, और उन्हें घात करके वह काम बंद न करें, हाँ, तब तक उनको न कुछ मालूम होगा और न कुछ दिखाई पड़ेगा। फिर जो यहूद उनके पास आसपास रहते थे, हाँ, उन्होंने सब स्थानों से 10 बार आकर हम लोगों से कहा, तुमको हमारे पास लौट आना चाहिए। बस देखिए यहाँ पे वो कहता किसी बात को मालूम नहीं होना चाहिए, अचानक उनका अटैक करना चाहिए, लेकिन किसको सुना सुना के, बगल वाला को सुना सुना के, ताकि वो जाके बतलाए। ஆனால் இவனுக்குள்ள என்ன எல்லாம் அங்கே அட்டாக் பண்ண வேண்டும், தாக்குதல் நடத்த வேண்டும். ஆனால் எப்படி அதை கொண்டு வருகிறான் பாருங்கள். பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி அந்த செய்தியை சொல்ல வைக்கிறான். कहता चुप्पे से जाएंगे। அவன் சொல்லுகிறான் ரகசியமாய் போவோம். किस प्रकार कहता है? எப்படி சொல்லுகிறான்? हम लोग चुप्पे से जाके अटैक करेंगे। நாம் ஒளிந்து திடீரென்று அமைதியாய் ரகசியமாய் போய் தாக்குதல் நடத்துவோம். चुप्पे से जाके अटैक करेंगे। ஒளிந்து போய் அங்கே தாக்குதல் நடத்துவோம். अंग्रेजी में एक कहावत है, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இப்படி சொல்லுவார்கள். मैं पहले अंग्रेजी में कह देता हूँ, उसके बाद हिंदी में बोलता हूँ। முதலில் நான் ஆங்கிலத்தை சொல்லி திரும்ப இந்தியில சொல்லுகிறேன். A secret would be a secret as long as it is known to two people, provided one is dead. एक गुप्त बात रहती है जब केवल दो जन जानते हैं और उसमें भी एक जन मर गया हो, तब गुप्त बात रहती है। मेरी बात समझ में नहीं आया आपको? இந்த காரியம் உங்களுக்கு புரியவில்லையா? गुप्त बात कब रहती है? ரகசியம் எப்பொழுது அந்த ரகசியமாகவே இருக்குமா? केवल दो जन जानते हैं, ரெண்டு பேருக்கு தான் அது தெரியணும். उसमें एक आदमी मर गया हो, அதுல ஒரு மனிதன் அங்கே மரித்து விட்டான். इसका मतलब दूसरा आदमी को मालूम अगर होगा वो गुप्त बात नहीं रहेगा। அதாவது இரண்டாவது மனிதனுக்கு அது தெரிஞ்சிருக்கும் சொன்னா அது ரகசியமே இருக்காது. ये लोग आपस में रहने वाले यहूदियों का कानून तक पहुंच रहा, हम लोग जाएंगे, अटैक करेंगे, उनके काम को बंद कर देंगे। இவர்கள் அங்கே இருக்கிற யூதர்கள் மத்தியிலே நாங்கள் போவோம், அந்த தாக்குதல் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி சொல்லி அனுப்புகிறார்கள். वे 10 बार आके कहें, அவர்கள் போய் அங்கே 10 முறை அந்த செய்தியை சொல்லுகிறார்களா? शत्रु का क्या उपाय है? சத்ருவினுடைய தந்திரம் என்ன? एक प्रकार का डर को पैदा करना, ஒரு விதமான பயத்தை அங்கே உண்டு பண்ணுவான். एक प्रकार का डर का वातावरण को पैदा करना, ஒரு விதமான பயத்தினுடைய சூழ்நிலையை அங்கே உற்பத்தி பண்ணுவான். बगल वाला का हाथ पकड़ के पूछिए, பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து கேளுங்கள். अगर बातों से आप डर जाते हैं, காரியங்களை பார்த்து நீங்கள் பயந்தால் आपका मन सुकड़ जाता है, உங்களுடைய மண் எல்லாம் சுருங்கி போகும். Now it is not a spiritual attack now. अभी किस अटैक में आते हैं? साइकोलॉजिकल मेंटल अटैक में अटैक करता है. இப்பொழுது மன ரீதியான ஒரு விதமான தாக்குதலுக்குள்ளே அவர்கள் உட்படுகிறார்கள். जब मेंटल अटैक हो जाता है, எப்பொழுது மனதளவிலே நாம் தாக்குதல்களை பெறுகிறோமோ, एक मानसिक संघर्ष में आप आ जाते हैं, எப்பொழுது நீங்கள் மன ரீதியான ஒரு தாக்குதலுக்குள்ளே வருகிறீர்களோ, किस प्रकार उसको सामना करना, அவைகளை எப்படி மேற்கொள்வது? हमारे जीवन में भी इस प्रकार की बातों में आने का संभावना है. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. कुछ संघर्ष को हम पहचानते नहीं है और वो आत्मिक तौर से होता है. சில போராட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை, அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது.
இருக்கின்றன It is very difficult to identify that. और उन बातों को देखना समझना बहुत कठिन है लेकिन मानसिक अटैक हम में से सब लोगों के पास आ सकता है. ஆனால் இந்த மன ரீதியான இந்த ஒரு அட்டாக் இருக்கிறதே நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு காரியம். मान लो एक छोटा बच्चा है, நினைத்துக்கொள்ளுங்க ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, उसको बाहर जाने के लिए मना करना है. அந்த பிள்ளையே வெளியே போக கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வைக்கணும். हम क्या कहते हैं? நாம் என்ன சொல்றோம்? सुनो, கேளு, बाहर जाओगे வெளியே போனா बिल्ली आएगा, பூனை வரும், कुत्ता काट देगा, நாய் வந்து உன்னை கடிச்சிரும், भूत रहेगा. அங்க பிசாசு பேயெல்லாம் இருக்குப்பா. वो बच्चे के अंदर क्या पैदा कर लिया गया? அந்த பிள்ளைக்குள்ள இப்பொழுது என்னத்தை உருவாக்கி வச்சிட்டோம்? பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான். भूत आकर के पकड़ के ले जाएगा. उसके अंदर एक डर की बातों को पैदा कर देते हैं. நாம் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு விதமான பயத்தின் காரியங்களை உண்டாக்கி வச்சிருக்கோம். मान लीजिए 1 घंटा के बाद ஒரு மணி நேரம் கழிச்சு आप चाहते हैं उस कमरा से एक किताब लाना है. நீங்கள் விரும்புறீங்க அந்த ரூம்ல இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வரணும்னு சொல்லி उस बच्चे से कहते हैं அந்த பிள்ளையை பார்த்து சொல்றீங்க அங்க போய் கொஞ்சம் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வாயே. मैं नहीं जाऊंगा, वहां भूत पकड़ लेगा मुझे. நான் போக மாட்டேன், அங்க அங்க என்ன பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான். आप ही ने जो इस्तेमाल किया वो आपके ऊपर लग जाएगा. நீங்க தான் அதை பயன்படுத்துறீங்க, இப்பொழுது உங்க மேலேயே அது முழுவதுமாக பொருந்துகிறது. दिस इज साइकोलॉजिकल अटैक. இது சைக்காலஜிக்கல் ஒரு அட்டாக்னு சொல்லுவோம். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என்னுடைய காரியங்களை கவனித்து கேளுங்கள். वो अभी काम नहीं कर रहा, இப்பொழுது அந்த வேலையை செய்ய மாட்டேங்குது. उसको चारों तरफ एक भय का वातावरण पैदा कर दिया गया है. அந்த பிள்ளைக்கு நான்கு புறமும் ஒரு பயத்தின் சூழ்நிலை உருவாக்கியாச்சு. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आपके आत्मिक जीवन में आपके आगे बढ़ने में शत्रु ये काम करता है. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நீங்கள் முன்னேற முடியாதபடி சத்துரு இந்த வேலையை செய்கிறார். एक डर, ஒரு பயம், भविष्य के बारे में डर, எதிர்காலத்தை குறித்த பயம், अपने सुरक्षा के बारे में डर, தன்னுடைய பாதுகாப்பை குறித்த பயம், अपने जीवन के बारे में डर, தன்னுடைய வாழ்வை குறித்ததான பயம், इस प्रकार की बातों को लाता है. இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கொண்டு வருகிறான். आज सेवकाई में कैसा लाता है? இன்றைக்கு ஊழியத்தில் அவன் எப்படி கொண்டு வருகிறான்? मान लीजिए मैं हूँ, நினைத்துக் கொள்ளுங்கள் நான் இருக்கிறேன். मुझे इस प्रकार की बातों से शैतान अटैक करने के लिए कोशिश करता है. சத்துரு இப்படிப்பட்ட காரியங்களினாலே என்னை அட்டாக் பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கிறான். तो मेरे विचार में क्या आएगा? என்னுடைய எண்ணங்கள் என்ன வரும்? अगर मैं आज मर जाऊंगा क्या होगा? இன்றைக்கு நான் செத்து போனால் என்ன நடக்கும்? मेरे बच्चों का क्या होगा? என்னுடைய பிள்ளைகளின் நிலைமை என்ன ஆகும்? मेरा ये काम क्या हिस्सा होगा? என்னுடைய இந்த வேலை எப்படி நடக்கும்? मेरे बच्चों का भविष्य क्या होगा? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி நடக்கும்? कौन उसको शादी करा देगा? யார் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க? कौन उसको पढ़ाएंगे? யார் அவர்களுக்கு படித்து கொடுப்பாங்க? मेरी बीवी कैसा रहेगी? என்னுடைய மனைவி எப்படி இருப்பாள்? ये मुझे बैठा देता. இது என்னை அப்படியே உட்கார வச்சிரும். See, this is what is happening in many people's life. यही बात कई लोगों के जीवन में हो रहा है. अच्छा सेवकाई शुरू करते हैं, நல்ல ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க, बहुत बहुत अच्छे विचार से शुरू करते हैं, நல்ல எண்ணத்தோடு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. लेकिन उनके अंदर एक डर आ जाता है. அவர்களுக்குள்ளே திடீரென்று ஒரு பயம் வருகிறது. अचानक अगर ये लोग सब चले जाएगा क्या होगा? திடீரென்று இந்த ஆட்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னா என்னுடைய ஊழியம் என்ன ஆகும்? मेरे विश्वासी सब चले जाएगा क्या होगा? என்னுடைய விசுவாசிகள் எல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? कौन पैसा देगा? யார் எனக்கு பணம் தருவாங்க? कैसा मेरा काम चलेगा? என் வேலை எப்படி நடக்கும்? इसलिए हमको ये काम करना है. இது நிமித்தமாக நான் ஒரு காரியம் செய்யணும். इन विश्वासियों को जाने से रोक रखना है. இந்த விசுவாசிகளை போக முடியாதபடி முழுவதுமாக தடை பண்ணி அப்படி வைக்கணும். और क्या करना है? என்ன செய்யணும்? किसी दूसरे के मीटिंग सुनना नहीं, सुनो. யாருடைய கூட்டத்துக்கு போவாத கேட்க கூடாது. हाँ, उसको सुनोगे तो तुम बर्बाद हो जाओगे. அவருடைய கூட்டத்துக்கு போய் பார்த்தேன்னு சொன்னா நீ முழுவதும் கெட்டு போயிருவே. मैं तुम्हारा पास्टर हूं, तुम मेरी बात को मानना. நான் உன்னுடைய பாஸ்டரா இருக்கிறேன், என்னுடைய காரியத்தையே கேளு, जाना नहीं. போக கூடாது. लेकिन विचार क्या है? ஆனா அவருடைய எண்ணம் என்ன? अगर ये चला जाएगा, हमारा दसमांश चला गया, पैसा चला गया, इसी में उसका डर है. இவர்கள் போயிட்டாங்க சொன்னா தசமபாகம் போயிட்டு என்னுடைய வர்ற பணம் எல்லாம் போயிரும். क्योंकि ஏனென்றால் शैतान उसमें जीत पा लेता. சாத்தான் அந்த விஷயத்துல வெற்றி அடைந்து விடுகிறான். हमारा सुरक्षा के लिए क्या करना है? நம்முடைய பாதுகாப்புக்கு நாம் என்ன செய்யணும்? तुरंत नेहमिया इस बात को पहचान के क्या करता है? உடனடியாக நெகேமியா இந்த காரியத்தை அறிந்து புரிந்தவனாக என்ன செய்கிறார்? पढ़िएगा 13वां पद, வாசியுங்கள் வசனம் 13, 14 पद. 14. इस कारण मैंने लोगों को तलवारें, बर्छियां और धनुष देकर सरपणा के पीछे सबसे नीचे के खुले स्थानों में घराने घराने के अनुसार बैठा दिया. तब मैं देखकर उठा और रईसों और हाकिमों और अन्य सब लोगों से कहा, उनसे मत डरो, प्रभु जो महान और भय योग्य है उसी को स्मरण करके
अपने भाइयों, बेटों, बेटियों, स्त्रियों और घरों के लिए युद्ध करना। यहाँ नेहमिया 3 काम कर रहा है. இங்கே நெகேமியா 3 வித வேலைகளை செய்கிறார். If that is your attack, you must do 3 things. अगर ये आपके ऊपर होने वाले अगर एक आक्रमण हो 3 प्रकार के काम को आपको करना होगा. He creates a secure environment. वो अपने चारों ओर जो है सुरक्षित वातावरण को बनाता है. ये पहले काम करता है. இந்த வேலையை முதலாவது செய்றான். हो मान लीजिए मैं डर रहा हूं. நினைத்துக் கொள்ளுங்கள் நான் பயப்படுகிறேன். अरे शत्रु आ जाएगा, रातों रात आ जाएगा, खत्म कर देगा. சத்துருக்கள் வந்து இரவிலே வந்து என்னைய அடிச்சு போட்டுருவாங்க. लेकिन मेरे चारों तरफ अगर बंदूकधारियों को मैं खड़ा करके मैं भीतर सो जाऊं, मैं डरूंगा नहीं. நான் என்னுடைய 4 புறமும் துப்பாக்கி ஏந்திரவர்களை நிலைநிறுத்தி நான் உள்ளே மத்தியில தூங்கினா நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். अगर मेरे लिए कोई पहरवा नहीं है, எனக்காக எந்த ஒரு காவல்காரரும் இல்லைன்னு சொன்னா अगर मैं रात में कैसे सोऊंगा? நான் இரவில் எப்படி தூங்குவேன்? मान लीजिए एक मूस घुस गया, நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு எலி அங்கே நுழைஞ்சிட்டு एक डिब्बा का गिरा दिया, ஒரு பெட்டியை தட்டி போட்டுட்டு मैं क्या करूंगा? अरे चोर आ गया, ஓ திருட வந்துட்டான், मुझे मारने के लिए आ गया. என்ன பிடிக்க வந்துட்டான்னு சொல்லி பயந்துருவேன். लेकिन चारों तरफ एक तगड़ा पहरवा होता, ஆனா 4 புறமும் சரியான ஒரு வலுவான காவல்காரங்க நிக்கறாங்க. मैं क्या करूंगा? நான் என்ன செய்வேன்? चोर नहीं आ सकता. திருடனே வர முடியாது எனக்கு வீட்டுக்குள்ள. बिल्कुल मैं शांत के साथ सोता हूं. நான் முழுவதுமாக அமைதலோடு கூட தூங்குவேன். That is how Nehemiah create a safe environment, एक secured environment. इसी प्रकार नेहेमिया जो है एक सुरक्षित वातावरण को बना रहा है. बच्चों के लिए, பிள்ளைகளுக்காக, अपने लोगों के लिए. தன்னுடைய ஜனங்களுக்காக. आपका मेरा कर्तव्य है वे सुरक्षित महसूस करने की आवश्यकता है. உங்களுடைய என்னுடைய ஒரு கடமை என்ன தெரியுமா? எல்லோரும் பாதுகாப்பா இருக்க வேண்டும். பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். उसके लिए हम काम करने की आवश्यकता है. அதற்காக நாம் அங்கே வேலை செய்ய வேண்டும். A leader, if he wants to keep his team intact, he creates a safe environment. एक अगुवा उनके नीचे के लोगों को, दल के लोगों को सही रखना है तो वो एक सुरक्षित वातावरण को बनाना है. His people must feel I am safe here. और उनके लोग जो है ये समझना है कि यहाँ पे मैं सुरक्षित हूँ. I am safe in the hands of my leader. मेरे अगुवा के हाथ में मैं बिल्कुल सुरक्षित हूँ. This should be created by the leader himself. ये जो सुरक्षित वातावरण अगुवा आप ही खुद बनाना है. आपको मान लीजिए डर है, நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே பயம் இருக்கு. मैं कब पाप में गिर जाऊंगा, पाप में गिर जाऊंगा, ये डर है मान लीजिए. நான் எப்பொழுது பாவத்தில் விழுந்துருவேனோ, நான் பாவம் செஞ்சிருவேனோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்க. The first thing you have to do, पहला काम इसको आपको करना है. you must place yourself in a place where you feel secured. आप ऐसी जगह पर आप अपने को रखना है जहां सुरक्षा हो. इसी को भजन संगीता का लेके कहता है, இதைத்தான் சங்கீதக்காரன் அங்கே எழுதுகிறார். जो पापियों के मार्ग में नहीं चलता, दुष्टों के सलाह में नहीं चलता, जो टट्टा करने वाला को मंडली में बैठता नहीं है, वो धन्य है. பாவியுடைய வழியில் இல்லாமலும் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி அவன் எழுதுகிறான். What does it mean? वही हमारे लिए चाहिए. I create an environment where I feel secured. मुझे ऐसे एक वातावरण को बनाना है जहां मैं सुरक्षित पाया जाऊं. ये पहला काम. இது முதலாவது வேலை. दूसरा वो क्या कहता है? இரண்டாவது அவன் அங்கே செய்கிற காரியம் என்ன? ए डरो मत. நீங்கள் பயப்படாதீருங்கள். Why? क्यों डरना नहीं? ஏன் பயப்படக்கூடாதா? तुम्हारा परमेश्वर के बारे में सोचो. உங்கள் தேவனை நீங்கள் யோசித்து பாருங்கள். प्रभु जो महान और भय योग्य है, அவர் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவராய் இருக்கிறார். उसी का स्मरण करको. அவரை நினையுங்கள். The faith on God should be kindled. परमेश्वर का ऊपर जो विश्वास है उसको बिल्कुल किंडल करना है या उसको बिल्कुल लोगों तक उसका के पहुंचाना है.
Our security is in God and God Himself. हमारी सुरक्षा परमेश्वर खुद है और परमेश्वर में ही है, Because He knows better than my future. क्योंकि वो मेरे भविष्य को भली भांति जानता है। When I feel that I am safe in the hands of my God, I feel very secure. जब मैं परमेश्वर के हाथ में मैं बिल्कुल सुरक्षित हूँ, तो मैं जो है बिल्कुल सुरक्षा किया जा रहा हूँ। मैं आपको बतलाने के लिए चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்லட்டுமே, आज जेम्स की सेवकाई है। இன்றைக்கு ஜெம்ஸனுடைய ஊழியம் இருக்குது। अगर मैं इसको समझूं ये मेरी सेवकाई है, நான் இந்த ஊழியத்தை ஏன் ஊழியம் சொல்லி நினைச்சிருப்பேன்னு சொன்னா, मैं डरते रहूंगा, நான் பயந்துட்டே இருப்பேன்। क्या होगा क्या என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும்। अगर मैं समझता हूं ये परमेश्वर की सेवकाई है, நான் நினைக்கிறேன் இது தேவனுடைய ஊழியம், जो भी होगा परमेश्वर करेगा, என்ன நடந்தாலும் தேவன் செய்வார், मुझे डर नहीं। எனக்கு பயமே இல்லை। आप देख लेंगे, நீங்க பாத்துக்கிடுவீங்க। आप ना तो उगते हैं ना तो सोते हैं, நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை आप ஆண்டவரே, सामर्थी हैं, நீங்கள் வல்லமையுடையவர்கள், आप ताकत रखते हैं, நீங்கள் பலனுடையவர், आप देख लें, நீர் பார்த்துக் கொள்வீர்। मुझे निडर बना देता है। என்னை பயமில்லாமல் அது வாழச் செய்யும்। आज की आपके जीवन की बात हो, आपके परिवार की बात हो, आपके भविष्य की बात हो, आप परमेश्वर के ऊपर इस प्रकार भरोसा रखने के लिए सीखेंगे, तब आप निडर जीवन बिता सकते हैं। ஒருவேளை உங்களுடைய குடும்ப காரியமா இருக்கலாம், தனிப்பட்ட காரியமா இருக்கலாம், நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்வை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்று சொன்னால் பயமில்லாமல் வாழ முடியும்। प्रभु ने मुझे बुलाया, தேவன் என்னை அழைத்தார், मैं प्रभु का काम कर रहा हूँ, தேவனுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன், मैं उसका हूँ, நான் அவருடையவன், मेरा परिवार उसका है, என்னுடைய குடும்பம் அவருடையது, मेरा काम उसका है, என்னுடைய வேலை எல்லாம் அவருடையது, मैं सुरक्षित हूँ। நான் பாதுகாப்பா இருக்கிறேன்। इसलिए भजन संगीता का लेकर कहता, जो परम प्रधान के पंखों के आड़ में बैठता है वो सुरक्षित है। இதை வைத்துதான் அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், அவ்வளவுதான்। he is safe, वो सुरक्षित है। नहम्याह इस बात को लोगों को सिखा रहा है, நெகேமியா இந்த காரியத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்। डरो मत, பயப்படாதிருங்கள், तुम्हारा परमेश्वर बहुत भयंकर परमेश्वर है, உங்களுடைய தேவன் பராக்கிரமமான தேவன், सामर्थी है, வல்லமையுள்ள தேவன், उसको याद करो, அவரை நினையுங்கள்। That's the second thing. वो दूसरी बात है। पहले उसने एक सेफ एनवायरनमेंट को, एक सिक्योर एनवायरनमेंट को क्रिएट किया, முதலாவது அவன் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி விட்டான்। लोगों को देखने में मिले ஜனங்களுக்கு அது பார்க்க கிடைக்க வேண்டும், मैं सुरक्षित हूँ, நான் பாதுகாப்பா இருக்கிறேன்। फिर उनके ध्यान को परमेश्वर के ऊपर लगा देता है। திரும்ப ஜனங்களுடைய கவனத்தை தேவன் மீது அவன் திருப்புகிறான்। तीसरी बात, மூன்றாவது காரியம், he is encouraging them, वो लोगों को प्रोत्साहित करता है। क्या कहता है, அவன் என்ன சொல்கிறார், प्रभु जो महान योग्य है उसी की स्मरण करो, और अपने भाइयों, बेटों, बेटियों, स्त्रियां और घरों के लिए युद्ध करना है। 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள்। He is encouraging them, वो लोगों को बिल्कुल प्रोत्साहित करता है, अच्छा मोटिवेट कर लेता है, நல்லா அவன் உற்சாகப்படுத்துகிறான் சொல்லி, ये युद्ध आपका नहीं है, இது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, आप अपने परिवार के लिए, உங்கள் குடும்பங்களுக்காக, अपने पड़ोसी के लिए, உங்களுடைய பக்கத்தில் உள்ளவர்களுக்காக, भाई के लिए, உங்களுடைய சகோதரர்களுக்காக, come on stand firm। வாருங்கள், आइए हम लोग खड़े हो जाएंगे। वहां एक बात को देखिए, அங்கே ஒரு காரியத்தை பாருங்கள், तुम्हारे लिए नहीं लिखा, அங்கே உங்களுக்காக அப்படின்னு எழுதப்படல, bring them out of the self-centered life, उनको एक स्वयं को केंद्रित रखते हुए जीने का जीवन से बाहर निकाल के आ रहा है, thinking about others, औरों के हित के बारे में सोचते हुए। ये अन्य लोगों को देखो, மற்றவர்களை பார்ப்பா, तुम अपने लिए काम नहीं करते हो, நீ உனக்காக இங்கே ஒண்ணு வேலை செய்யல, तुम्हारे भाइयों के लिए, உன்னுடைய சகோதரர்களுக்காக, स्त्रियों के लिए, இந்த ஸ்திரீகளுக்காக, बेटियों के लिए। குமாரர்களுக்காக। When man has got an outlook, he feels safe. जब एक व्यक्ति एकदम बाहरी नजर जो रखने लगता है, वो बिल्कुल सुरक्षित समझता है। When a man have got an inward look, he is always in danger and always under fear. जब एक व्यक्ति अपने भीतरी देखने के लिए सीखता है, तो हमेशा डरते हुए और असुरक्षित रहता है। जो व्यक्ति सोचता है कि मैं दूसरों के लिए कैसा उपयोगी हो जाऊं, वो सुरक्षित है।
எந்த ஒரு மனிதன் இப்படி நினைக்கிறானோ மற்றவர்களுக்காக நான் எப்படி உபயோகமான பாத்திரமாய் மாற முடியும் அவன் பாதுகாப்பா இருக்கிறான். जो व्यक्ति सोचता मैं अपने लिए क्या करूं, எந்த ஒரு மனிதன் நான் எனக்காக என்ன செய்வது என்று சொல்லி யோசிப்பானோ, मेरे लिए उपयोगी कैसा हो जाऊं, எனக்கு இது பிரயோஜனமாக எப்படி இருக்கும் என்று நினைக்கிறானோ, वो हमेशा डरता है. அவன் எப்பொழுதுமே பயந்துகிட்டே He இருப்பான். will feel insecure all through his life. उसके जीवन भर में वो असुरक्षा को महसूस करेगा. A man who looks outside and try to help others all the time, he feels very secure. जो व्यक्ति औरों को देख करके उनको मदद करने के लिए हमेशा सोचता है, वो हमेशा एक सुरक्षित जगह को रखता है. Check with any individual. आप ऐसे व्यक्तिगत रूप में जांचिए. Check with any ministry. आप किसी भी सेवकाई के साथ जांचिए. Check with any church. वैसे ही किसी भी कलीसिया के साथ अपने को रख के जांचिए. You can see this very clearly. इस बात को आप सफाई से वहां पे देख सकते हैं. This is the way you have to fight against the mental battle. और यही तरीका को अपना के जो मानसिक तौर से जो युद्ध आता है उनके विरोध में लड़ना है. मैंने कल कहा था आत्मिक लड़ाई कैसा करें. நான் நேற்றுக்கு சொன்னேன் ஆவிக்குரிய யுத்தம் எப்படி செய்ய வேண்டும் என்று. Only prayer. केवल प्रार्थना के द्वारा. Then मानसिक लड़ाई कैसा करें. अभी मनरीதியான அந்த யுத்தத்தில் எப்படி ஈடுபடுவது. This is the way. यही तरीका है. परमेश्वर आपके आत्मिक आंखों को खोलने पाए, தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. आपके समझ को खोलने पाए. உங்களுக்குள்ளே இருக்கிற புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் திறப்பாராக. जब तक आप अटैक को नहीं समझेंगे நீங்கள் எதுவரைக்கும் தாக்குதலை உணராமல் இருக்கிறீர்களோ, और तब तक आप सही ढंग से नहीं लड़ सकते हैं. நீங்கள் அதுவரைக்கும் சரியான ஒரு காரியத்தில் நீங்க உங்களை வைக்க முடியாது. Now tomorrow we will see the physical side of it. और कल के दिन में उसके फिजिकल जो अटैक आता है उसी की ओर ध्यान देंगे.